The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் நம்முடன் இருக்கார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் குறுகிய காலத்தில் முதல் கட்டமாக சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. குறிப்பாக தமிழக வரலாற்றில் இந்தியா முழுவதும் நடத்தக்கூடிய ஒரு தேர்தலில் முதல் கட்ட தேர்தலை இதுவரை சந்தித்தில்லை. குறுகிய நாட்களில் இந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோம். இது பாஜக திட்டமிட்டே தனது பரப்புரையை முன்கூட்டியே செய்துவிட்டு தேர்தலை குறுகிய காலத்தில் அறிவித்திருப்பதாக பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு கட்சிகளினுடைய இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய கட்சியினுடைய தலைமை திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக மிக முக்கியமான இடங்களில் தன்னுடைய பரப்புரையை இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் முடித்து விட்டார்கள். ஆக முடித்துவிட்டு அதற்கு பிறகு இந்த தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருப்பதில் பாரதிய ஜனதா பின்புலமாக இருந்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். காரணம், 7 கட்டங்களாக இந்திய முழுக்க தேர்தல் நடைபெறுகின்ற போது பாரதிய ஜனதா ஆளுகின்ற அல்லது பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி இருக்கிற மாநிலங்களில் உரிய கால அவகாசங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 34 நாட்களுள்ளாகவே இந்த தேர்தல் முடித்து இது வாக்கு எண்ணிக்கையை எண்ணி நமக்கு அறிவிப்பு செய்வதற்கு 45 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இது முதல் முறை இந்தியாவிலே. ஆக இந்த வாக்கு எண்ணிக்கையை எடுத்ததுக்கு அதிக காலமும் தேர்தலை நடத்துவதில் குறுகிய காலம் என்று, இது தமிழ்நாட்டில் தனக்கான கட்டமைப்பு, தனக்கான வாக்கு வங்கி இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துவதற்கான இந்த தேர்தல் ஆணையத்திடம் இந்திய தலைமை அமைச்சகம் எனக்கு தெரிந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் 2 கட்டம் 3 கட்டம் என பல்வேறு கட்டங்களாக தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. தமிழகத்தில் ஒரே கட்டம். பல்வேறு மாநிலங்கள் நடத்துவதற்கான சூழல், அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பதால் நாங்கள் 2-3 கட்டங்களாக மாற்றி வைக்கிறோம் என தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் சீரான சட்ட ஒழுங்கு இருக்கிறது என்பது தேர்தல் ஆணையம் ஒற்றுக்கொள்கிறதா? அவர்கள் இப்படி ஒரு சாக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, இந்தியாவிலேயே அமைதியான பூமி தமிழகம் இருக்கிறது என்பதை அவர்களை ஏற்றுக்கொள்வதாகத்தான் அர்த்தம். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர்கள் இங்கு கால் ஊன்ற முடியாது, இங்கு நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். அதனால் இங்கு ஒரு கட்டமாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் மால் பிராக்டிக்ஸ் செய்ய முடியுமோ அல்லது வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்குச்சாவடி நிறுத்த முடியுமோ அதற்கான கால அவகாசங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வலுவாக இருக்கிற மாநிலங்களில் அப்படி கால அவகாசத்துடன் அந்த தேர்தலை நடத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு என்கிற செல்வாக்கு இல்லாததை தெரிந்து கொண்ட ஒன்றிய பாரதிய ஜனதா அரசும் அதனுடைய தலைமை அமைச்சரும் தேர்தல் ஆணையத்தை அவர்கள் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்திருக்கிறார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அதனால் தான் இங்கு உடனடியாக தேர்தலும் வாக்கு எண்ணுவதற்கு 45 நாட்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்கின்றது. முதல் முறை இந்தியாவில் இதுதான். இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வது ஏற்புடைய செயல் அல்ல. திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வரீங்க. தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கோரப்பட்டிருக்கா? வாய்ப்பு கோரப்பட்டிருக்கிறது. வாய்ப்பு கொடுக்கிற இடத்தில் திமுக தலைமை இருக்கிறது. அவர்கள் எங்களை அழைத்து 2 நாட்களில் பேசுவதாக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்த பிறகுதான் எமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா அல்லது மாண்புமிகு முதலமைச்சரிடமிருந்து என்ன கருத்து வருகிறது என்பது எனக்கு தெரிய வரும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாழ்வுரிமை கட்சி தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்காக பரப்புரை மேற்கொள்ளுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எனக்கும் அவருக்குமான உரையாடல், நான் வைத்த எனக்கான இடம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான தமிழ் சமூகத்தின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல பதிலை தருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் என்னால் பிரச்சாரம் செய்ய முடியுமா என்பதை குறித்து இப்போதைக்கு என்னால் சொல்ல இயலாது. ஆனால் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்கள் இந்த தேர்தலில் இருக்கிறோம். அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு திமுகவினுடைய இந்த கூட்டணி வெற்றிக்கு கண்டிப்பாக இந்த வெற்றி கூட்டணியாக நாங்கள் தொடர்ந்து 4 தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த வெற்றி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பங்களிப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய லட்சோப இளைஞர்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கும். காரணம், மதத்தின் பெயரால் இந்த மக்களை பிளவுபடுத்துகிற பாசிச பாரதிய ஜனதா அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை நோக்கி எங்களுடைய பயணம் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோட இன்று ராகுல் காந்தியோட பொதுக்கூட்டம் நடைப்பயணம் நிறைவு பெறுகிறது. முதலமைச்சர் கூட கலந்துக்க சென்றிருக்கிறார். இந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி சார்? இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி கூட்டணி எப்படி இருக்கும் என்பது இந்திய அளவிலான சூழலை குறித்து என்னால் இப்போது கணிக்க முடியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் புதுச்சேரி உள்பட 40 இடங்களிலும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி, இந்த மதச்சார்பின்மை கூட்டணி, இந்த பாசிச பாரதிய ஜனதா அரசு, மனிதகுல விரோத இந்த அரசுக்கு எதிராக
இந்த எலக்ட்ரோல் பாண்டின் மூலமாக பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இந்தியாவை கூறு போட்டு வித்திருக்கிற இந்த கொடியவர்களின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், இது வரக்கூடாது என்பதற்காக தமிழக மக்கள் 40 இடங்களிலும் புதுச்சேரி உள்பட இந்த எங்கள் தலைமையிலான இந்த மகத்தான கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். மற்றொரு புறம் அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி, ஆனால் கூட்டணி என்பது அவர்களின் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். பாமக தேமுதிக கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை. அதிமுக பலவீனம் அடைஞ்சது பார்க்கப்படுகிறதா? குறிப்பாக நடிகர் மன்சூர் அலிகானுடன்லாம் கூட்டணி குறித்து பேச வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதா? நடிகர் மன்சூர் அலிகான் அதிமுக தலைமை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலை. உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலங்களில் எல்லா அரசியல் பெரிய கட்சிகளிடம் சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள் தானாக முன்வந்து உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கடிதம் கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுத்ததாகத்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மன்சூர் அலிகானை அழைத்து பேசியதாலே அவர்கள் பலமிழந்து விட்டார்கள், பலவீனமாக இருக்கிறார்கள் என்கிற கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கிற இருபெரும் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குக்கிராமங்களிலும் கிளைகளையும் அமைப்புகளையும் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கங்கள். அந்த மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலமாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது என்பதை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே நாம் கணித்துவிட முடியாது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது போல் அதிமுக ஒன்றும் பலமிழந்து இல்லை, அது தன் தொண்டர்களை தன்னகத்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் டிடிவினுடைய பாதிப்பு ஒரு சில மாவட்டங்களில் இருக்கலாமே தவிர முற்றுமுதலுமாக பலமிழந்து இருக்கிறார் என்கிற அந்த கூற்று என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. நன்றி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக கூட்டணி 40 இடங்களிலும் அமோக வெற்றி பெறும் என்கிற கருத்தை வேல்முருகன் பதிவு செய்திருக்கார். புதிய தலைமுறைக்காக கிருஷ்ணகிரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் பழனிவேல். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.